திரு மேற்றலீஸ்வரர் திருக்கோயில், காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் பாடல் பெற்ற திருத்தலங்களில் 5 திருத்தலங்களில் சிறப்பு பெற்ற தலமாக இத்தலம் திகழ்கிறது. இறைவனுக்கும் திருமாலுக்கும் அமைந்த திருத்தலமாக இத்தலம் கருதப்பட்டு வருகிறது. இங்கு 2 மூலவர்கள் உள்ளார்கள். இத்தலத்தின் முதன்மை மூலவராக மேற்றலீஸ்வரர் உள்ளார். இன்னொரு மூலவராக ஓதவுருக்கீஸ்வரர் உள்ளார். எத்தனையோ அவதாரங்களை எடுத்த திருமாலுக்கு சிவனாக அவதாரம் எடுக்க தோன்றியது. இதன் காரணமாக காஞ்சிபுரத்திற்கு வந்து இத்தலத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்தார். இதனால் இறைவனுக்கு மேலான தளி எனவும் மேற்றலி எனவும் அழைக்கப்படுகின்றார். இறைவனை போன்ற அலீஸ்வரர் எனவும் திருமாலுக்கு பெயர் உண்டு. திருமாலுக்கு சிவன் இங்கு காட்சி கொடுத்து இனி வரும் யுகத்தில் திருஞான சம்பந்தர் என்ற சிறுவன் தோன்றி பல பதிகங்கள் பாடி அவர் இங்கு வந்து பதிகம் பாடும்போது அப்பதிக பாடலினால் தங்களின் வரம் கிடைக்கப்பெறும் என கூறி மறைந்தார். திருமால் ஞான சம்பந்தருக்காக பல யுகங்கள் கடந்து இங்கு தவமிருந்து காத்து கிடந்தார். ஞான சம்பந்தர் இங்கு வந்து இறைவனை பற்றி கல்வியில் கணுவில்லா காஞ்சி என்ற பாடலை பாடினார். இப்பாடலினால் திருமால் சிவரூபம் எடுத்தார். சிவரூபம் பெற்ற திருமால் உருவம் போக மீதி எஞ்சிய திருவடியானது இப்பாதங்கள் ஓதுவாக்கீஸ்வரர் சன்னதியில் லிங்கத்திற்கு முன் அவருடைய பாதங்கள் அமைந்துள்ளது. அவருடைய பாதங்கள் நாம் காணும் போது நமது மனமார்ந்து நெகிழ்ச்சி அடைகிறது. திருஞான சம்பந்தரின் பாடலை இத்தலத்திற்கு எதிரே இருந்த முத்தீஸ்வரர் உற்று கேட்டு மனமகிழ்ந்தார். அதனால் இத்தெருவில் எதிரே உள்ள சிறிய முத்தீஸ்வரர் தலத்திற்கு ஊன்று கேட்ட முத்தீஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார். இத்தலத்தினை ஒட்டியே ஸ்ரீ ஆதி கன்னியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இத்தலத்தில் பதிகம் பாடியுள்ளார்கள். திருநாவுக்கரசர் இத்தலத்தில் சிறிது காலம் தங்கி இறைவனை வணங்கி திருப்பணிகள் செய்து வந்தார். 13ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் உளவாள பணியினை செய்து வந்ததாக இங்கு கிடைக்கப்பெற்ற கல்வெட்டில் கூறப்படுகிறது. தல விருட்சமாக வில்வமரம் அமைந்துள்ளது. இங்கு பராசக்தி அம்மன் தனி சன்னதியில் வீற்றிருக்கின்றார். அருகே நால்வர்கள் சன்னதி அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தருக்கு இங்கு குரு பூஜை பங்குனி உத்திரம் அன்று பூஜைகள் செய்து இந்நாள் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது. இத்தலத்தில் 108 ருத்திரர்கள் தவம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆனந்த ருத்ரகேசம் என்றும் மகா ருத்ரகேசம் என்றும் இத்தலத்திலே கூறி வருகிறார்கள். காஞ்சியில் உள்ள சிவாலயங்களில் பார்வதி தேவிக்கு தனி சன்னதி அமைக்கப்படுவதில்லை. எனவே காஞ்சியில் உள்ள அனைத்து சிவன் கோயிலுக்கும் பொதுவானதாகவே காஞ்சி காமாட்சி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. இத்தலத்திற்கு மட்டும் அம்மனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. இங்கே வீற்றிருக்கும் அம்மனுக்கு மேற்றாளி நாயகி என அழைக்கப்படுகின்றார். மேற்றாளி கோயில் சன்னதியிற்கு எதிரே நந்தி இறைவனை நோக்கியவாறு காணப்படுகின்றார். இங்கு மேற்றாளீஸ்வரரை தரிசித்து வரும்போது நாம் உல்டாவாக, அதாவது எதிர்ப்புறமாக வணங்கி வருவதாக இச்சன்னதி காணப்படுகிறது. ஏனெனில் கோஷ்டத்தில் சக்தி, சண்டிகேஸ்வரர், பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, விநாயகர் என தரிசித்து வருவதை இங்கு காணலாம். ஓத உருகீஸ்வரரை தரிசிக்க வேண்டும். இவர்களை தரிசித்த பின்னே ஓத உருகீஸ்வரரை தரிசிக்க வேண்டும். இங்கு திருமால் சிவஸ்வரூபமாக லிங்க வடிவத்தில் தரிசித்து அவரின் பாதத்தினையும் தரிசித்து பின் கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கேஸ்வரர், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், துர்க்கையம்மன் ஆகியோரை தரிசிக்க வேண்டும். இத்தலமானது
பிள்ளையார் பாலத்தில் வீதிக்கு எதிரே அமைந்துள்ளது. கோயிலின் கோபுரம் 3 அடுக்குகளாக கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. காஞ்சிபுரத்தில் நாம் தரிசிக்க வேண்டிய பாடல் பெற்ற இஸ்தலத்தில் இதுவும் முதன்மையாக ஸ்தலமாக கருதப்பட்டு வருகிறது. தலத்தில் ஓதகீரீஸ்வரர் சன்னதியை தரிசிக்கும் போது எதிர்ப்புறமாக சுற்றி வந்து தரிசிப்பது எக்கோயிலும் இல்லாத ஒரு பலம் வருகை இக்கோயிலில் அமைந்துள்ளது.